அனைவருக்கும் வணக்கம். இந்த சம பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை 3 வருடங்களில் 6080 ஆகவும் மேலும் 5 வருடங்களில் 6800 ஆகவும் முதிர்வு அடைகிறது எனில் அதற்கு முதலீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சமல பாருங்க 3 வருடங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதன் தொகை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6080. அதே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 வருடங்களில் 5 வருடங்கள் அந்த தொகை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 6800. இப்போ இதுதான் அதிகமான ஹையஸ்ட் உள்ள வேல்யூ. அப்போ 5 வருடங்களில் உள்ளது 6800, 3 வருடங்களுக்கு பாருங்க 6000. அப்போ நீங்கள் இதை டிவைட் மைனஸ் பண்ணால் மீதி கிடைக்கிறது என்னன்னு பாருங்கள், 220 கிடைக்கும். 5 வருடங்கள்லேருந்து 3 வருடங்கள் கழிச்சிருக்கோம். அப்போ 2 வருடங்களுக்கான ஆன்சர் நம்ம கிடைச்சிருக்கு. அப்போ 2 வருடங்களில் தொகை வந்து எவ்வளோன்னு பாருங்க, 720. இப்போ ஒரு வருடம் நமக்கு ஒரு வருடங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோ வரணும், 2ஆல் டிவைட் பண்ணோமா 360. இப்போ ஒரு வருடத்துக்கு நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் லோன் பார்த்துருக்கோம், நம்ம 360 பார்த்துருக்கோம். அப்போ இது 5 வருடங்களில் நம்ம கேல்குலேட் பண்ணணும். 5 வருடங்களில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணால் 5 × 360 நினைப்பாங்க. எந்தோட மல்டிப்ளை 1700 நமக்கு கிடைக்கும். முதிர்வு தொகை 5 வருடங்கள் நமக்கு முதிர்வு தொகை எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 6800. இப்போ இந்த அமௌண்ட்டை இதில் வந்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வரும். நம்மளுக்கு முதலீடு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6800 5000. முதலீடு தொகை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 5000 ஆன்சர். தேங்க்யூ. முதலீடு தொகை நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 5000 தான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். தேங்க்யூ.